வணக்கம் மாணவர்களே. வணக்கம் அங்கிள். வெல்கம் டு குருகுலம். ரொம்ப நன்றி அங்கிள். ரெண்டு பேரும் உங்களுடைய ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களா? பண்றேன் அங்கிள். ஆல் ரைட். ஸோ போன வாரம் என்ன படித்தோம்? போன வாரம் வந்து நம்ம வஞ்சிக்கப்படாதபடிக்கு, சாத்தானுடைய வஞ்சனைக்கு வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்ம எப்படி கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒட்டி நம்ம கிரேக்க வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். நம்மளை யாரும் ஏமாத்திடக்கூடாது, ஸோ எவ்வளோ எச்சரிக்கையா நம்ம இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரி, இந்த வஞ்சகம் வந்து சுவாமி சொன்ன அடையாளங்கள்ல எத்தனாவது அடையாளம்? அடையாளம் அங்கிள். அது ஏன் முதல்ல அதை சொன்னாரு? ஏன்னா ஒரு வஞ்சகம் வருது அங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வஞ்சிக்கிற ஒரு காரியம் வரப்போகுது, ஒரு உபதேசமோ இல்லை அந்தி கிறிஸ்துவோ அந்த மாதிரி ஒரு காரியம் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் மற்றதெல்லாம் நடக்கும்போது அதனால நம்ம அது கவனமாக இருக்கணும். ஏன் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டோம்னா அடுத்தது என்னென்ன நடக்க போதோ அதுக்கு உணர்வு இல்லாமல் நம்ம வந்து இருப்போம், அதனால் அப்படின்னு. ஸோ வஞ்சகத்தோடைய குறிக்கோள் என்ன? வாட் இஸ் தி எண்ட் கோல் ஆஃப் டிசெப்ஷன்? வஞ்சகத்தோடைய குறிக்கோள் என்ன? வருகிற அடையாளத்தெல்லாம் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறது. அப்புறம் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு ஏமாற்றுக்காரன் வரும்போது, ஏமாற்றுக்காரன் வரப்போகிறான், அவன் வரும்போது அவனை நல்லவன்னு நம்பணும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு இது ஒரு பொடித்துவல் மாதிரி தூவி எல்லாத்தையும் கண்களையும் குருடாக்குற மாதிரி. அட்லாஸ்ட் எல்லாருமே விழுந்து போகணும், யாரும் அவனை வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடாது. அவன் தான் அந்தி கிறிஸ்து, அவன் ஏற்கனவே அவன் பேரே வஞ்சகன். ஸோ அந்த கேரக்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாரையும் வந்து கண்ணை குருடாக்கிடணும், உண்மை அறிந்து கொள்ளக்கூடாது, அவங்க கிட்ட எல்லாரும் இருக்கணும், யாரும் வந்து மேலே போயிடக்கூடாது, ஆண்டரோட சைடில் போயிடக்கூடாது, ராஜ்யத்துக்கு போயிடக்கூடாதுன்றது தான் அல்டிமேட் கோல் அவனோடது. ஸோ வஞ்சகத்தோடைய குறிக்கோள் என்னன்னா வழி தப்பி போக செய்தல். வழி தப்பி போக செய்துட்டா அந்த நேர்மையான பாதை, நேரான பாதையை மிஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நேரான பாதை எங்க? காணன், பரம காணன். அந்த பயணத்தை நோக்கி போகிறவர்கள் வழி தப்பி போக செய்துட்டா அங்கே போக மாட்டாங்க. அவங்க வந்து வேற எங்கேயோ பணந்தரத்துலேயே அப்படி சுற்றிக்கிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ வஞ்சகத்துடைய மெயின் குறிக்கோள், நீ கிறிஸ்துவண்டியில் போய் சேரக்கூடாது, ஒளிமையான நாட்டுக்கு போகக்கூடாது, சிலுவை அண்டையில் போகக்கூடாது. அப்போ நீ வழி தப்பி போக செய்யணும். அதான் வஞ்சகம், வழி தப்பி போக செய்தல். இதோட மெயின் இதே அதுதான். பூர்வ காலத்திலேருந்து இந்நாள் வரைக்கும் நம்ம பார்த்தா இதுதான் பிரதானமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதில் ஒரு நல்ல உதாரணம் வந்து பெலியம் தீர்க்கதரிசியை வாடகை கொண்டு வருவாங்க. எதுக்கா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு சபிக்க. ஸோ இவர் எவ்வளோ முயற்சி பண்ணுவார், ஆனால் முடியாது. அவர் வாயிலேருந்து கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை தான் வைப்பார், சபித்தலுக்கு ஏதுவான வார்த்தைகள் வராது. இப்போ இவருக்கு வர வேண்டிய பணம், வெகுமதி எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் ஆசைலாம் எது மேலே இருக்குது? பணத்து மேலே, எப்படியாவது அடையணும். ஸோ அந்த பாராக் பண்ணரும் வேற ஆசை வேற காட்டுறான். சரி, முதல் ரவுண்டில் தான் உன்னால் ஒன்றும் செய்ய முடியல, ரெண்டாவது ரவுண்ட்லாச்சும் ஏதாவது நீ பண்ணு, இன்னும் கொஞ்சம் வெகுமதிகள் கூட்டுறான். பெரிய மாளிகையை நான் உனக்கு கிஃப்டாக தரேன், சொத்து என்னென்ன வேணுமோ, தோப்பு துறவங்கள் எல்லாமே தரேன், இவங்களை மாற்ற நீ சபிக்கணும்னு. இவனை பல நாட்கள் உட்காந்து யோசிக்கிறான். பல நாட்களின் யோசனையின் பலனாக ஒரு தந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டான். என்ன சொன்னான்னா, இதுதான் ஒரு நயவஞ்சக தந்திரம். நீ ஒன்று செய், உன் ஊரில் இருக்கிற அழகான பெண்கள், கவர்ச்சியான பெண்களை ஒரு 20-30 பேரை செலக்ட் பண்ணி அந்த இஸ்ரவேலின் கூடாரத்துக்குள்ள அனுப்பு. அங்கே அந்த ஆண்களை வசப்படுத்திட்டோம், வசீகரப்படுத்திட்டா இவனுக்கு வந்து உறவு கொள்வாருங்க. உறவு கொண்டுட்டா, ஏன்னா வந்து யூதர், இவங்க அந்நியர்கள், ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணால் நம்ம அவங்கள அழிக்க வேண்டாம், கடவுளையே அவங்கள அழிச்சிருவார் அப்படின்னு ஒரு திட்டம். அப்போ இந்த திட்டத்துடைய நோக்கம்னா வழி தப்பி போக செய்தல். இஸ்ரவேலர்கள் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறாப்புல, அந்த சித்தத்திலேருந்து வழி தப்பி போக செய்தல்.
இதுதான் வஞ்சகம். ஸோ பிலேயாம் சொன்னது வந்து ஒரு வஞ்சகமான திட்டம். அந்த திட்டத்துக்கு இவங்கெல்லாம் பலியானார்கள். ஸோ இதுதான் வஞ்சகம். சிம்பிளாக எளிமையாக சொல்ல வேண்டுமானால், ஸோ வஞ்சகம் என்ற கிரேக்க வார்த்தைக்கு பிளானோ சொல்லுங்க. பிளானாவ். பிளானோ என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமாகும்? வழி தவறி அலைய செய்தல். வழி தவறி அலைய செய்தல், தவறாக வழி நடத்தப்படுதல், மயக்கத்தை உண்டு பண்ணுதல், ஏமாற்ற செய்வது, அப்புறம் ஒரு தூய்மையான பாதையில் இருந்து வழி தவறி பாவம் செய்தல். இவ்வளோ அர்த்தம் அந்த ஒரே ஒரு வார்த்தையில். ஓ, ஒரு வார்த்தையில இவ்வளோ ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. பாரு, எளிமையாக கிரேக்கில் பிளானாவுன்னு ஒரு வார்த்தைக்கு நம்ம இத்தனை அர்த்தங்களை பிரிக்கிறோம். அப்போ எளிமையாக நம்ம சொல்ல வேண்டுமானால், சற்று முன்பு நான் உங்களுக்கு விளக்கி சொன்னதை போல், ஒரு தனி நபரையோ அல்லது ஒரு தேசத்தையோ ஒரு காலத்தில் அவங்க உண்மையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்கள திசை திருப்பி வேறு திசைக்குள் வழி தப்பி விடுறது. அதுவும் ஒரு தேசம், ஒரு மக்கள், ஒரு சபை, ஒரு குடும்பம் நல்லா கர்த்தரை பின்பற்றிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு மாயமான உபதேசம், ஒரு கள்ள உபதேசம் அல்லது கள்ள போதகம் வருவாப்பில்ல, அவங்க ஏதாவது தாறுமாறாக உபதேசம் பண்ணுவானுங்க, அவங்கள வழி தப்பி போக செய்தல். இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? நேரடியாக பார்த்ததில்ல அங்கிள், சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போது இந்த வஞ்சகம் உலகத்துக்கு வரப்போகிறது. இந்த வஞ்சகம் வந்து ஆவிக்குரிய வஞ்சகமா, நேச்சுரல் வஞ்சகமா? ரெண்டு மிக்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்டர்லிங்க் ஆவிக்குரிய இதில் வரும். ஓகே, நான் இப்படி கேட்குறேன். வஞ்சகம் ஆப்ஷன் ஏ ஆவிக்குரியது, ஆப்ஷன் பி மாம்சிகமாக உலகத்து வருகிறது, ஆப்ஷன் சி இவர் சொன்னது வந்து மிக்சட், ஆப்ஷன் டி ரெண்டும் பேரலாக ஆவிக்குரிய இதுலேயே நடக்குது, மாம்சிக உலகத்திலே நடக்குது. எது? ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. டி ரெண்டு பேரலாக நடக்கும். டி தான் போவாங்க. டி. ஏன் டின்னு சொன்னீங்க? ரெண்டுமே எப்படின்னா, ஒரு சைடு நம்ம கேள்விப்படும் பொழுது ஆவிக்குரிய டிசெப்ஷனும் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. இனிமேலும் அதிகமா நடக்க போகுது. இதே அடுத்தது இந்த சைடு மாம்சத்துக்குரியதுல சில பேர் வந்து இந்த மாம்சத்துக்குரிய இச்சைகள்ல விழுந்து அவங்களே டிசெப்ஷன் ஆயிக்கிறாங்க. ஆசை, உலகத்தின் மேல ஆசை, அதுல இருந்து தேவனை விட்டு விலகி மத்ததுல போயிடுறாங்க. அதனால ரெண்டுமே பேரலா நடந்துட்டு தான் இருக்கு. நீ ஏன் சொன்ன? இப்போ நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறனால நம்ம சரீர பிரகாரமாக நடக்கிறது ஆவிக்குரியதும் அஃபெக்ட் ஆகும், ஆவிக்குரிய இதில் நடக்கிறது சரீர பிரகாரமாகவும் அஃபெக்ட் ஆகும். ஸோ ரெண்டுத்துலேயுமே டிசெப்ஷன் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கு நல்ல உதாரணம் காட்டுறேன். இப்போது சபைகளில் கிறிஸ்துவ மத்தியில் வஞ்சகம் வருது, ஓகே. ஆனால் அங்கே நடக்கிற வஞ்சகம் உலகத்துலேயும் சிமல்டேனியஸாக சேம் ட்ராக்கில் நடக்குது. அதுக்கு ஒரு நல்ல எளிமையான ஒரு உதாரணம் வந்து இப்போ இந்த ஸ்கேம், எவ்வளோ ஸ்கேம் நடக்குது ரவுண்ட் த வேர்ல்டு. இது வந்து இப்போ குளோபல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பண மோசடி ஸ்கேமு. உங்களுக்கு அது மாதிரி ஃபோன் கால்ஸ் வந்திருக்குதா? எப்படி? அதாவது இப்போ வந்து நம்ம டைரக்டா வராம நம்மளுடைய ஆதார் லிங்க் இன்னும் நீங்க லிங்க் பண்ணல, பேன் கார்டும் உங்க அக்கௌண்ட் நம்பரும் லிங்க் ஆகல, இந்த மாதிரியான காரியங்கள் வரும்போது ஐயோ நம்ம அக்கௌண்ட் இன்னும் லிங்க் பண்ணலையா அப்படின்ற ஒரு டக்குன்னு ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணி உடனே லிங்க் கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு அவ்வளவுதான், அமௌண்ட் ஃபுல்லா போயிடும். அந்த மாதிரி வந்திருக்குது. வந்திருக்காங்க. உனக்கு நேற்று கூட ஒரு வாட்ஸ்அப் வந்துச்சு அங்கிள். ஸோ உங்களுக்கு வந்து கூகுள்ல இருந்து ஏர்டெல் உங்களுக்கு வந்து 100 GB ஸ்பேஸ் உங்களுக்காக வச்சிருக்கிறாங்க, அது ஃப்ரீ தான், நீங்க வாங்கிக்கோங்க, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்புறம் டேட்டாஸ்லாம் கொடுத்தோம்னா நம்ம பேங்க்ல இருக்கிறது எல்லாத்தையுமே, அதுவும் மாச ஆரம்பத்தில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அந்த மாதிரி தான். ஓ, அந்த டைம் ஒரு சம்பளம் பாத்தியா? எனக்கு ஒரு 1 இயர் பேக் வந்து 1 இயர் இல்லை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்போ தான் வந்து குளிச்சுட்டு ஜெபத்துக்கு போக போகிறேன்.
திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. பார்த்தா ஒரு அன்னோன் நம்பர். நான் பொதுவா என் நம்பர் யாருக்கும் குடுக்க மாட்டேன். கொடுக்காததுக்கு ஒரு ரீசன் வந்து நம்பர் எனக்கே தெரியாது. அதான் மெயின் ரீசன். ப்ளஸ் நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து கையொட்டி என்ற அளவுக்கு தான் முக்கியமானவர்களுக்கு தான் என் நம்பர் இருக்கும் தொடர்பு கொள்வதற்கு. அந்த மாதிரி தெரியாத நம்பர் இது வரைக்கும் நான் எடுக்கவும் மாட்டேன். அன்னைக்கு ஏதோ தெரியல நினச்சி எடுத்தேன். எடுத்தா டெல்லி ஏர்போர்ட்லேருந்து பேசுகிறோம். உன் பேரில் ஒரு பார்சல் வந்திருக்குது. அது மலேசியாவுக்கு போக வேண்டிய பார்சலு. அது ஸ்கேனிங் பண்ண பார்த்ததில்ல. சில போதைப் பொருட்கள்லாம் அதில் இருக்கிறனால அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து கள்ள நோட்டுகள் அதில் இருக்குது. விதவிதமான விலை உயர்ந்த வாட்சுகள், பாஸ்போர்ட், 10 தேசத்துடைய பாஸ்போர்ட் ஒரே ஆள் பேரில் இப்படிலாம் இருக்குது. நாங்கள் அதை பிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ நான் சொன்னேன், இந்த பார்சல் நான் அனுப்பினதே கிடையாது. இல்லை உன் பேர் தானே. பேர், ஃபோன் நம்பரு, விலாசம் எல்லாம் கரெக்டாக சொல்கிறானுங்க. எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நான் அனுப்பல. அவன் நமக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாக அவனுடைய முழு பேர், அவனுடைய ஐடி எல்லாம் அதையும் சொல்கிறான். நான் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். வாதம் போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேட்டால் அப்படியா, சரி இப்போ இது என்னது இல்லை, அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க, ஒரு லெட்டர் கொடுங்க, எங்கள் மேல் அதிகாரிகளுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, இது நீங்கள் இல்லை, யாரோ உங்கள் பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. சரி ஓகே கொடுப்போம். இப்போ என்னோடய மேல் அதிகாரி உனக்கு ஃபோன் பண்ணுவாப்புல அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இதுக்கு இடையில நான் வந்து சுபாஷுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து இதை வெரிஃபை பண்ணி பாரு, உண்மையிலேயே இது வந்து ஜெனியூனானு. அவர் வெரிஃபை பண்ணிட்டு ஒரே நிமிஷத்தில் ஃபோன் பண்ணிட்டு, ஐயா அதை நம்பாதீங்க, இது எவனா ஒரு டுபாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அப்புறம் கொஞ்சம் உஷாராயிட்டேன். ஓகே இவன் டுபாக்கூர்னு. அதுக்கப்புறம் பார்த்தா நேராக லைனை மும்பை போலீஸ், டெல்லி போலீஸ்லேருந்து மும்பை போலீஸ் போயிடுச்சு. அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அவன் ஒருத்தன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஹிந்தி கலந்து இங்கிலீஷில் பேசினாப்புல. ஓகே எல்லாம் சொல்லிட்டு வாட்ஸ் அ மேட்டர் அப்படி சொன்னான். நான் மேட்டர்லாம் சொன்னேன். ஓகே நீ இப்போவே 2 மணி நேரத்தில் இப்போ மும்பைக்கு வரணும், நேரில் வந்து புகார் கொடுக்கணும். நான் சொன்னேன், ஹவு டு கம் டு மும்பை இன் 2 hours? இட்ஸ் இம்பாசிபிள். இல்லை நீ கட்டாயம் வந்தால் ஆகணும், இல்லைன்னா உன் மேலே கேஸ் பதிவாகும், இப்படி மிரட்டல். என்ன சரி ஓகே. நான் சரி அவன் சொன்னான், அதுக்கு முன்பதாக நீ டெலிகிராம் ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணேன். அவன் டெலிகிராம் சொன்ன உடனே அதுக்கு முன்பு நான் வந்து கேள்விப்பட்ட இந்த டிஜிட்டல் ஹவுஸ் அரெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாம், நியூஸ்லலாம் நான் அது கேள்விப்பட்டேன். அப்போ தான் படித்தேன். அது டெலிகிராம் மூலமாக தான் அவனுக்கு பண்ணுறாங்க. ஓஹோ இது அதுதான். இப்போ டபுள் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுலேருந்து தப்பிக்கிறது என்ன சொன்னேன்னா, எனக்கு டெலிகிராம் கிடையாது, டோன்ட் வரி, நான் உனக்கு கைட் பண்ணுறேன், நீ டவுன்லோட் பண்ணு. நான் சொன்னேன் எனக்கு தெரியாது. அவன் திரும்ப திரும்ப சொல்கிறான், இல்லை நான் உனக்கு கைட் பண்ணா வேண்டான்னு சொல்லிட்டேன். ஓகே எங்கள் ஊரில் போலீஸ் கமிஷனர் இருக்கிறாரு, அங்கேயே போய் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அது சொன்ன உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ வேலைக்காகாது. கெட்ட விதத்தில் திட்ட ஆரம்பிச்சிட்டான். why you are wasting my time you bloody fool அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டான். அதோட முடிஞ்சிச்சு கதை. ஸோ அது டிஜிட்டல் அரெஸ்ட் அன்றைக்கி ஆகிருப்போம், டிஜிட்டல் அரெஸ்ட். ஸோ இது எல்லாமே என்னன்னா வஞ்சகம். அப்போ பாரு, உலகத்துலேயும் வஞ்சகம் நடக்குது, பணம் மோசடி. இப்போ அதுதான் ரொம்ப காமனாக நடக்குது. நல்லா படித்தவங்க கூட அந்த ஸ்கேமுக்கு போய் விழுகுறாங்க. அப்போ அதுக்கு என்னத்துமா நான் உட்காந்து அனலைஸ் பண்ணேன், என்ன ரீசன், எதுக்கு அவங்க வந்து இப்படி வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்களா, என்ன ரீசன்? இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த டைம்ல டக்குன்னு அவங்க மைண்ட் வந்து blank ஆகுது. அந்த டிசெப்ஷனுக்கு டக்குன்னு அவங்க கொஞ்சம் நிதானிச்சு என்னது அப்படின்னு நிதானிப்பு வந்து அங்க இல்லாம இருக்கு. அதனால தான் டப்புன்னு இமீடியட்டா ரியாக்ட் பண்றது, ரெஸ்பாண்ட் பண்றது. இதெல்லாம் வர்றதுக்கு மக்கள் உழுவுறாங்களே, ஆமா. அதுக்கு என்ன காரணம்? ஆசை தான் அங்கிள். பேராசை. பேராசை. பேராசை ம். இருக்கிறது பத்தாது, இன்னும் அதிகமாக வேணும். இன்வெஸ்ட் பண்ணுவா, அதுவும் ஒரு ஸ்கேம் தானே, ஆமாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். பண ஆசை, பேராசை, இவைகள் தான்
ஒரு மூல காரணம். ம். அப்போ இன்னும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். எவனோ ஒருத்தன் முன்பின் தெரியாதவன், அன்னைக்கு நியூஸில் படிக்கிறேன், ஒரு செல்வந்தர் $43 மில்லியன் லாஸ்ட். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். $43 மில்லியன். அப்போனா $4 மில்லியன், 4 கோடி, $4 கோடி போச்சு. அப்ப இந்த ஸ்கேமோட டீம் வந்து அப்படியே ஃபுல்லா எடுத்துருப்பாங்க. அதில் ஒரு 1% எனக்கு கொடுத்தா கூட நான் பில்டிங்கை கட்டி முடிச்சிருப்பேன். 1% ஒரு 10% தசமாக கொடுத்தாலே போதும். என்னம்மா சொன்ன? இல்ல இப்ப இந்த ஸ்கேம் டீம் அப்படியே முழு அமௌண்ட்டையும் எடுத்திருக்காங்க. ஆமாம், ஃபுல் போயிடுச்சு, 1 ஹவர்லேயே போயிடுச்சு. ஸோ இதான் இந்த வஞ்சகம். உலகத்தை மோசம் போக்குகிறவனுடைய வஞ்சகம் பேரலாக நடக்குது. ரெண்டும் பேரலாக நடக்கும் பொழுது இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி இவ்வளோ ஸ்கேமு இதெல்லாம் வர 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 சாத்தானுடைய இந்த அந்தி கிறிஸ்து திட்டம் முத்திரை அது அமலுக்கு வரத்துக்கு வழிவகுக்குது. ஆமாங்க. ம். ஏன்னா இப்ப முத்திரை வச்சுட்டு தான் வாங்க விற்க முடியும். அப்படி இருக்கும்போது ஜென்யூன் பர்சன் மட்டும்தான் இந்த மாதிரி காசை வாங்க விற்க முடியும். அந்த காசை ட்ரேஸ் பண்ண முடியும். இப்ப இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்றவங்கள ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ம். அப்ப எல்லாம் அந்த முத்திரையை வாங்குங்க அப்படின்ன உடனே எல்லாரும் சரி ஆமா இதுதான் சரியா இருக்கு அப்படின்னு அது எடுக்கிறதுக்கு மக்கள் வந்து ஆர்வமா இருப்பாங்க. கருப்பு பணம் ஒழிப்பு. கேஷ் டீலிங் எதுவுமே இப்போ கேஷ் டீலிங் கிடையாது, ஆமா எல்லாமே ஆன்லைன். அப்போ கருப்பு பணம் ஒழிஞ்சிச்சுல. ஆமாங்க. அப்படி தான் கொண்டுட்டு வருவான் இந்த நன்மைகள் எல்லாம். அதனால இது புது ஸ்கீம். இப்போ எல்லாமே எங்கள் மையம்தான், ம். நாணயத்தை எல்லாமே நாங்கள் வந்து அழிக்கிறோம், எரிச்சிரோம், இனி நாணயமே செல்லாது ஒரு அறிவிப்பு கொடுத்துட்றாங்க. அறிவிப்பு கொடுத்துட்டா இப்போ என்ன, எல்லாம் ஜிபே, ரூபே, வேற என்ன பே இருக்குது, ஃபோன்பே ஃபோன்பே, இன்னும் என்னென்ன பேய் வருதோ என்ன பேயோ ஒரு பேய் தானே, ஆமா. அதெல்லாம் வருஷத்துக்கும். ஒரு ஜோக்கு கூட சொல்லுவாங்க. ம் அப்பா இருக்கும்போது ஒருத்தவங்க அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் காமெடி சொன்னாங்க. ம் அப்போ வந்து சேலரின்னு சொல்ல மாட்டாங்க, பே அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். பே வாங்கியாச்சா? ஆமா ஆமா, பேயை வாங்கி பிசாஸ்ட கொடுத்துட்டேன். ஓ. யார் பிசாசு? போய் வீட்டுக்கார அம்மா. இதை போய் வெளியெல்லாம் சொல்லியிருக்காதுப்பா, அவ்வளோதான். இந்த காலத்துல அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் சொன்னாங்க. சரி, நீ ரிப்பீட் வேற பண்ணுறிய. இப்போ நீ சம்பளத்தை வாங்கி யார்கிட்ட பார்க்க கொடுப்ப? அக்கௌண்ட்ல தான் இருக்காங்க. ஓஹோ, வீட்டு அம்மாட்ட கொடுக்க மாட்டியோ? ஜாப். ஓ, அந்த பிள்ளை நிர்வாகம் பண்ணாதுல, நீ தானே பண்ணுவ. ம் உங்கள் ஆத்துக்காரரு நாங்க 2 பேரும் பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணி, வெரி குட் வெரி குட். அந்த காலத்தில் வந்து சம்பளத்தை வாங்கி அப்படியே ஒய்ஃப் கையில் கொடுத்துருவாப்புல, அல்லது அம்மா கையில் கொடுத்துருவாங்க. ஆனால் உமனுக்கு அமேசிங் கிஃப்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லையா? ஆமா. அமேசிங். அவங்களுக்கு என்ன சிஇஓ என்ற டைட்டில் தான் இல்லை, மற்றபடி சிஇஓக்கு உண்டான எல்லா வேலைகளும் வீட்டில் இருந்தபடியே செய்கிறாங்க இல்லையா? ஆமா. ஃபைனான்ஷியல் பட்ஜெட்டிங், அவங்களுக்கு அந்த டைட்டிலாம் ஒரு நாளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். பத்தியா, நீ செய்கிற வேலைக்கு என்னென்ன டைட்டில், நீ ஒரு MBA பட்டதாரி அப்படின்னு சொல்லணும். என்ன? ஆமாங்க. ஸோ வழி விலகுதல், பிளானாவ் என்ற வார்த்தைக்கு ஒரு தனிநபரோ அல்லது ஒரு தேசமோ ஒரு காலத்தில் உண்மையாக தேவனுக்கு முன்பதாக பயபக்தியோடு நடந்தார்கள். ஆனால் இப்பொழுது வஞ்சகத்தின் ஆவினால் வஞ்சகத்தை பேச்சை கேட்டுக்கிட்டு வழி தப்பி போயாச்சு. இதான் வஞ்சகம். ஸோ கடைசி நாட்களில் உலக அளவில் வழி தவறி போக செய்தலின் காலம் வருகிறது. உலகமே மோசம் போகுமா? அப்போ இது வந்து மோசம் போகிறதுக்கு மெயின் காரணம் என்ன, அல்லது யார் காரணக்கர்த்தா
மோசம் போவதற்கு? சாத்தான். சாத்தான், அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இப்போ அவன் ஆட்சிக்கு வரணும், ஆமா. ரைட்டா? ஸோ இவங்க மோசம் போகுதல்னா அது வந்து இப்போ ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தா தான் அது மோசம் போகுதல்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உலகத்தின் கண்ணோட்டத்தோட பார்த்தா அது மோசம் போகுதல் கணக்கிலேயே வராது. ஏன்னா ஒரு நல்ல தலைவனை பின்பற்றுகிறோம்னு சொல்லுவாங்க. இந்த கட்டத்திலேருந்து மேலானதுக்கு நாங்கள் உயர்ந்திருக்கோம். அப்படித்தானே உலக ஆமா. பார்வை? ஆமா. ஏன்னா எல்லாமே இப்போ டிஜிட்டல், எல்லாமே டிஜிட்டல் பே ஆச்சு. ஒரு வகையில் பார்த்தா நிறைய பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. கட்டுக்கட்டாக பணமாக இப்போ தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலத்தில் பெருசாக பார்த்தா ஆண்கள் பெருசாக பார்த்தா இவ்வளோ திக்கில் இருக்கும். இப்போ ஒரு காட்டு தான் உள்ளே இருக்குது. ஸோ லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஆமா. இல்லையா? கட்டுக்கட்டாக பணம் தூக்கிட்டு போனால் திருடர்கள் கொலை அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த ஒரு அபாயம் இப்போ நமக்கு இல்லை, ஒரு கார்டு. ஆனால் இப்போ இந்த கார்ட்லேயும் பிரச்சனை வருது. ஏடிஎம்மில் மோசடி, ரைட்டாக கார்ட்டை மறந்தாப்புல வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம், கார்ட்டு தொலைஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி நெருக்கடிகள் வருது. இப்போ அதுக்கு அடுத்த கட்டம். ஸோ பணம் வந்து 1.0, கிரெடிட் கார்டு 2.0, இப்போ அடுத்து 3.0. 3.0ல சிப்புன்னு வைக்கிறாங்க. ஏன்னா கார்ட்லேயும் சிப்பு இருக்குது, ஆமா. கார்ட்லேயும் சிப்பு இருக்குது. இப்போ இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடும் பொழுது செய்தித்தாளில் ஒரு இது பார்த்தேன். இப்போ உலக கிண்ணம் கற்பந்தாட்டம், அதில் ஒரு குறிப்பிட்ட தேசம் இன்னொரு தேசத்தோட கற்பந்தாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது அவனுங்க வந்து சமநிலையில் கோலை போட்டானுங்க. யார்? இந்த தோக்குற குரூப்பு. அப்போ அந்த கோலை போட்ட உடனே அது வந்து ரெஃப்ரி வந்து நடுவர் டிஸ்அலவுட் சொல்லிட்டாப்புல. ஏன் டிஸ்அலவுட் சொன்னாங்க அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் பார்க்குறேன். செய்தியில் பார்த்தா பந்தில் சிப்பு இருக்குது, பந்துக்குள்ளே சிப்பு வச்சுருக்காங்க. அந்த சிப்பு என்ன செய்யணும்னா பந்தில் மேலோட்டமாக அந்த சென்சர்லாம் இருக்கிறதுனால ஒரு வீரர் இந்த பந்தை உதைக்கும் பொழுது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உதைக்கிறான், பந்து எவ்வளோ வேகத்தோட போகுது, இதெல்லாம் ஒரு அனலிட்டிக்கல் ஸ்டடி ஆச்சா. அப்போ இதெல்லாம் பார்த்தா நல்லதாக தான் தெரியுது. அப்போ இந்த இப்போ பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா, இந்த ஒரு வீரர் வந்து பந்தை எட்டி உதைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வீரருடைய தலை முடியல பந்து பட்டிருக்குது. பட்ட மாத்திர அது அங்கே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அவன் தான் தப்பு பண்ணிட்டான், ஆஃப் சைட்னு சொல்லுவாங்க. அவன் அதை தப்பு பண்ணிட்டான்னா அதனால அந்த கோல் டிஸ்அலவுட், செல்லுபடி ஆகாது அப்படின்னு திருப்ப வழங்கிட்டாங்க. பாரு, பந்தில் சிப்பு, பாஸ்போர்ட்டில் சிப்பு, இப்போ எல்லாத்தையும் சிப்பு வந்திருக்குது. ஒரு வகையில் பார்த்தா அது நல்லதுன்னு தான் வருது. இப்போ வயசானவங்க அவங்களுக்கு தனிமையாக வீட்டில் இருக்கிறாங்க, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யார்கிட்ட தெரிய போகுது தெரியாது. இப்போ சிப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்பட்டால் உடனே தகவல் போயிடும். அதே மாதிரி இப்போ நாய்களுக்கெல்லாம் சிப்பு வைக்கிறாங்க தெரியுமா? ஆமாங்க. எங்கே தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நாயை கண்டுபிடிச்சிடலாம். ஆமா. அப்போ அதெல்லாம் நல்லதா இல்லையா? ஆமா. நல்லது. இப்படி தான் வஞ்சகம் உள்ள வரும். இப்போ வயசானவங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இப்போ பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா கேமரா வீட்டில் வச்சுட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கிறாங்க, அவங்க இருக்காங்களா இல்லையா, சாப்பிட்டாங்களா அப்படின்னு செக். ஆனால் அந்த இனி வரப்போகிற காலத்தில் வந்து எதுக்கு நம்ம கேமராவை பார்த்துட்டு இருக்கணும், நமக்கு டக்குன்னு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்துடும், அந்த மாதிரி தான் போக ஆரம்பிக்கும். கரெக்ட். ஸோ இதான் வஞ்சகம். ஒரு காரியம் நல்ல நினைச்சுங்க, சேத்தன் நேருக்கு நேராக தாக்க மாட்டான். நல்லவன் மாதிரி அக்கறை செலுத்துகிற மாதிரி வந்து எவ்வளோ பசியாக இருக்கிற நீ, இவ்வளோ பசியாக நீ இருக்கலாமா, நீ தானே தேவகுமாரன், இந்த கல்ல அப்பமா மாக்கத்தில் உனக்கு என்ன கஷ்டமா, ஆத்து சாப்பிடு. இப்போது கர்த்தரே அதை செய்தால் தவறு இல்லையா? தவறு இல்லை, அவரே செஞ்சிருந்தா அது தவறு கிடையாது. நான் டாக்டர் வேற எதுமா யோசிக்கிறாரா? இல்லை, அதாவது பிசாசு சொல்லாம அவருக்கா அது தோணி இருமா, செஞ்சா. டாக்டர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம்.
அதான் பிசாசு சொல்லி செய்யறது எல்லாமே தவறு தான் அங்கிள். இது வேற ஏதோ யோசிச்சியா? அதான். அதானே? ஆ பிசாசு சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. தனக்கா தோணி செஞ்சாதான் அது தவறாக இருக்காது. இந்த பையன் சொல்லி செய்யக்கூடாது. அப்போ அவன் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்ச மாதிரி ஆயிட்டோம்ல, அதான் பிரதான குற்றமாயிரும். ஸோ நயவஞ்சகம், கிரேட்டஸ்ட் டிசப்ஷன், சாத்தான் கொண்டு வரது எல்லாமே நயவஞ்சகம். சபையில் பிரிவினை உண்டாக்குறது, நல்ல நண்பர்கள்ட்ட பிரிவினை உண்டாக்குறது. பார்த்தியா, உன்னை பற்றி அப்படி பேசிட்டானா, உன்னை பற்றி இப்படி பேசிட்டானா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், அவர் இன்னொருத்தரோட ரொம்ப நல்ல ஐக்கியத்தில் இருந்தவங்க. அப்போது இந்த பாஸ்டர் பாஸ்டர் பி கிட்ட போய் ஒரு கடன் உதவியை கேட்டிருக்கிறாரு. பாஸ்டர் பி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பாஸ்டர் பிக்கு ஒரு நெருக்கடி, ஆனால் ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. பாஸ்டர் ஏக்கு அவருக்கு ஒரு நெருக்கடி, பணம் தேவைப்படுது. பியினால் அவர் எவ்வளோ முயற்சி செய்தோம், உதவி பண்ண முடியல. அதுவும் ஃப்ராங்காக சொல்லிட்டார். ஏயும் பியும் நல்ல பயங்கரமான நட்பு. இப்போ சி உள்ள வருது. சி ஊழியக்காரன் கிடையாது. சி ஒரு வெல்விஷர். என்ன, சி பாஸ்டர் ஏக்கு உதவி பண்ணுறாப்புல. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து பாஸ்டர் ஏ தப்பிக்கிறாரு. அப்போது இப்போ சிக்கு பி மேலே ஒரு பொறாமை, ஏஎம் பிஎம் பிரித்து விடணும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தை எப்படி தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிட்டேன்னா, பியை பற்றி ஏ கிட்ட போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தியா, ஒரு ஆபத்தில் உதவாதவன்லாம் நண்பனா? ஏற்கனவே அவர் ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறார். என்ன வெல்விஷர் உதவி பண்ணிட்டார், ஆனால் இவரும் உதவி பண்ண. இப்படி ஒன்று மேலே ஒன்று போட ஏக்கு பி மேலே கோபம், கசப்பு, வெறுப்பு ரெண்டு பேரும் புரிஞ்சிட்டாங்க. இதெல்லாம் யார் காரணம்? சி. இப்படி தான் வரும் வஞ்சகம், பிரிவினை உண்டாக்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கணும்னா, ஏன்னா இப்போ இந்த பிரச்சனை என்கிட்ட சொல்லும் பொழுது நான் நிதானமாக யோசித்து பார்த்தேன். அப்போ பிகிட்ட கேட்டேன், சரி என்ன இத்தனை வருஷமாக நண்பர்களாக இருக்கிறீங்களா, அவர் என்ன ஏதுன்னு உங்கள்கிட்ட விசாரிக்கலையா? இல்லைன்னு சொன்னார். அப்போ கம்யூனிகேஷன் இல்லாதது தான் அந்த விரிசல் விழுவதுக்கும் பிரிவினை வருவதற்கும் பிரதான காரணம், கம்யூனிகேஷன். ஸோ இது ஒரு குடும்பத்தில் கூட கம்யூனிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேவனுக்கும் நமக்கும் நல்ல கம்யூனிகேஷன், நல்ல உறவு இருக்கும் வரைக்கும் இந்த வஞ்சகனால எந்த வஞ்சகத்தையும் கொண்டு வர முடியாது. ஆமென். ஆமென். ஆல் ரைட். இதோட இந்த பாடத்தை நம்ம நிறுத்திக்கொள்வோம். அடுத்த வாரம் இதோடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். மாரநாதா. இந்நிகழ்ச்சியை குறித்த உங்கள் மேலான கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: இயேசு ஊழியங்கள், எண் 110, பழைய GNT சாலை, காரனோடை, சென்னை 6067, தமிழ்நாடு, இந்தியா. வாட்ஸ்அப் எண் 7358122777. மின்னஞ்சல் முகவரி programs.gurukulam@jesusministries.org.